அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எபனேசர். நான் ஆல்ஃபா ஏரோசல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ஃபா ஏரோசல்ல மெசல்ஸ் வந்து நம்ம ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3672ன்ற வெசல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வெசல் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டாப் அண்ட் பாட்டம் வெசல். ஸோ டாப்பில் ஒரு ஓப்பனிங் இருக்கும், பாட்டமில் இன்னொரு ஓப்பனிங் இருக்கும். ஆனால் இந்த வெசல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெசலில் என்ன ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்னா, டாப்பில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஓப்பனிங்கும் பாட்டமில் அடிஷ்னலாக ஒரு ஓப்பனிங்கும் இருக்குது. ஸோ இதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம பைப்பிங்ஸ் ஒன்ஸ் நம்ம பண்ண பிறகு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் மீடியா ரீப்ளேஸ் பண்ணோம்னா, டாப்ல இருந்து நம்ம வந்து மீடியா வந்து போர் பண்ணுறதுக்கும் இல்லை அந்த மீடியாவை ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கும் டாப் அண்ட் பாட்டத்தில் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மீடியா ரீஃபில் பண்ணுறதுல ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்டர் ப்ராடக்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, நார்மலாக ஒரு மீடியா ரீப்ளேஸ் பண்ணுறப்ப என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு அது ஆல்ரெடி வந்து ரொம்ப யூஸ் ஆகிருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அகெயின் மீடியா ரீஃபில் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு அடிஷ்னல் ஹோல்ட் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணீங்களோ, ஸோ இந்த நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கும் நீங்கள் வந்து பெட்டர் சப்போர்ட் கொடுக்கணும். அது